இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். வணக்கம். அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் சற்று நேரத்தில் பதவியேற்க இருக்கிறார். தலைநகர் வாஷிங்டன் டிசியில் உள்ள நாடாளுமன்ற கட்டிடத்தில் பதவியேற்பு விழா நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான சிறப்பு நேரலையில் இணைந்திருக்கிறோம். தற்போதைய தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெச்சுவேல் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பாலவெச்சுவேல், உலகமே உற்று நோக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்ச்சிகள் கோலாகலமாக தொடங்கி இருக்கிறது. தேநீர் விருந்து, அதன் பின்னர் தற்போதைய அதிபரின் பிரிவு உபசரிப்பு, அதன் பிறகு புதிய அதிபராக பதவியேற்கக்கூடிய அவருடைய உரை என பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது என்ன நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது? அமெரிக்காவின் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் சற்று நேரத்தில் 47வது அதிபராக பதவியேற்க உள்ளார். அந்த நிகழ்ச்சி தான் தற்போது தலைநகர் வாஷிங்டன் டிசியில் உள்ள வெள்ளை மாளிகையில் கேபிட்டல் கட்டிடத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வில் உலக தலைவர்கள் முதல் தொழில்நுட்ப ஜாம்பவான்கள் வரை, வணிக அதிபர்கள் வரை, உலகம் எங்கும் இருக்கக்கூடிய பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். அதாவது இந்த உலகத்திலேயே அதிக மக்களால் பார்க்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் தற்போது அமெரிக்க அதிபர் பதவியேற்பு நிகழ்வு இருக்கிறது. சரியாக 10:30 மணி அளவில் இந்திய நேரப்படி இந்த பதவியேற்பு விழாவில் அதாவது முறைப்படி அவருக்கு பதவியேற்பு நடைபெறும். டொனால்ட் ட்ரம்ப் மட்டுமல்லாது துணை ஜனாதிபதியாக தேர்வாகி இருக்கின்ற ஜேடி வான்சனும் பதவியேற்க உள்ளார். இந்தியா உட்பட உலகில் உள்ள பல்வேறு நாடு தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா சார்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்றிருக்கிறார். மேலும் புதிதாக இந்த நிகழ்வை பொறுத்தவரை டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள வான்ஸ் மட்டுமல்லாது முக்கியமான பல பதவிகள் ஏற்புகளும் நடைபெறும். இந்தியாவில ஒவ்வொரு அமைச்சரவை என சொல்வார்கள், கேபினெட் என சொல்வார்கள். அதே போன்று முக்கியமான சில பதவிகள், குறிப்பாக சிஏஏவினுடைய இயக்குனராக குஜராத்தை பின்புலமாக கொன்ற காய்சிப் காஸ் பட்டேல் ஒரு முக்கியமான பொறுப்பு வழங்கப்பட இருக்கிறது. சுந்தர் பிச்சை மற்றும் மார்க் ஜுகர்பர்க் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறார்கள். செயின்ட் ஜான்ஸ் தேவாலயத்தில் நடைபெற உள்ள இந்த தொடக்க நாள் பிரார்த்தனை நிகழ்ச்சியில இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஏற்கனவே பங்கேற்றிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 250 முதல் 300 வருட பாரம்பரியம் கொண்ட உலகத்திலேயே முதல் ஒரு ஜனநாயக நாடாக அமெரிக்கா தான் கருதப்படுகிறது. இந்தியா ஜனநாயக நாடாக இருந்தாலும் 1947க்கு பிறகு சுதந்திரம் பெற்ற பிறகு 1950க்கு பிறகுதான் நமக்கு ஒரு அரசியல் அமைப்பு என்றே உருவாக்கப்பட்டது. ஆனா அமெரிக்காவை பொறுத்தவரை 1700களினுடைய பிற்பகுதியில இருந்தே ஜனநாயகத்தை போற்றிய ஒரு நாடாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த நாட்டில் 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்கவிருப்பது உலக நாடுகளிடையே ஒரு உன்னிப்பான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா உலகத்துல தற்போது நடைபெற்று வரும் இந்த பொருளாதார நெருக்கடி சூழலுக்கு மத்தியிலையும் சரி, போர் சூழலுக்கு மத்தியிலையும் சரி, வலது இடது என பிரிந்து கிடக்கும் இந்த ஒரு இணைப்பை ஏற்படுத்தும் விதமாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்பு இருக்கும் என கூறப்படுகிறது. அதில் நம்பிக்கையூட்டும் விதமாகத்தான் கடந்த 470 நாட்களாக தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் கூட தற்போது அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிற போர் நிறுத்தம் குறித்தான அறிவிப்பு அமலானதற்கு ஒரு முக்கியமான காரணமாக டொனால்ட் ட்ரம்ப் தான் இருந்திருக்கிறார் என கூறப்படுகிறது. மேலும் பாத்தீங்கன்னா கடந்த 4 வருடங்களாகவே ஜோ பைடன் மீதான சில குறைபாடுகள் அமெரிக்க மக்கள் தொடர்ச்சியாக செஞ்சு வந்தாங்க. குறிப்பாக குடியுரிமை இல்லாத பலரும் அமெரிக்காவில குடியேறினதுனால அமெரிக்க குடிமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே குடியுரிமை சட்டத்தை மீண்டும் அதனுடைய சட்ட திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவிப்புகள் எல்லாம் வெளியாக இருக்கும். இந்த சூழல்ல அடுத்த ஒரு வாரத்துல சட்டம் விரோதமாக அமெரிக்காவில் குடியேறியவர்கள் தொடர்பான ஒரு மிகப்பெரிய ஒரு தணிக்கையும் நடைபெறும் என கூறப்படுகிறது. ஒரு பெரிய ரைடு மாதிரி நடக்க உள்ளது. அமெரிக்க சிட்டிசன்ஸ் இல்லாம சட்டவிரோதமாக குடியேறியவருக்கு எதிரானவும் சில நடவடிக்கைகள் நடக்கும் என கூறப்படுகிறது. அதே நேரத்துல இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் ஏற்பட்டது கையோடு உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் நடைபெற்று வரும் இந்த போர் நிறுத்தத்திற்கான முயற்சியிலும் நான் ஈடுபடுவேன் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இன்னும் சரியாக ஒரு 8 நிமிடத்துல டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்க உள்ளார். வெள்ளை மாளிகையினுடைய அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உலகம் முழுவதும் அதிக பேரால் தற்போது உற்று நோக்கப்படும் ஒரு முக்கிய அரசியல் நிகழ்வாக அமெரிக்க அதிபர்
பதவியேற்பு நிகழ்வு திகழ்கிறது. அமெரிக்க அதிபர் பதவியேற்பு நிகழ்வில் நீங்கள் குறிப்பிட்டது போல ஆயிரக்கணக்கான மக்கள் நேரில் கண்டுகளிக்க வேண்டும். டொனால்டு டிரம்பினோட ஆதரவாளர்கள் மட்டுமல்லாது குடியரசுக் கட்சியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் மட்டுமல்லாது தொண்டர்களும் பலரும் பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என ஆவலாக இருந்தார்கள். ஆனால் எப்போதும் விட தற்போது அமெரிக்காவில குறிப்பாக வாஷிங்டன் நகரத்துல தற்போது பதிவாகி இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 8 டிகிரி. மார்க் ஜூகர்பர்க் உள்ளிட்டவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஹாலிவுட்டில் சேர்ந்த முக்கியமான சிலருக்கு மட்டும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. டொனால்டு டிரம்பை பொறுத்தவரை அவர் பன்முக திறமை பெற்றவராக இருக்கிறார். அதிபராக அரசியல்வாதியாக மட்டுமல்லாது அவர் ஒரு பிசினஸ் மேன் என கூறப்படலாம். அதற்கு முன்பு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலையும் பங்கேற்றிருக்கிறார். எனவே டொனால்டு டிரம்பிற்கு தொடர்புடைய ஒரு 100 பேருக்கு தனியாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1000க்கும் உள்ளான நபர்கள் மட்டுமே இங்க கலந்து கொண்டிருக்காங்க. ஆனா சரியாக எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள் என்பது பாதுகாப்பு கருதி வெளியிடப்படாமல் இருக்கிறது. விக்னேஷ், பல வெற்றிவேல், இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த தேர்தல் வெற்றி என்பது ரொம்ப சவாலான இடத்துக்கு அப்புறம் தான் அவர் ஒரு வெற்றியை தெரிவித்தார். ஏற்கனவே பாத்தீங்கன்னா கருத்து கணிப்புகள்லாம் பொய்யாக்கி ட்ரம்ப் ஒரு மகத்தான வெற்றியை அவர் பதிவு செஞ்சிருந்தாரு. இந்த சூழ்நிலையில பல்வேறு இலாக்காக்கள் பதவியேற்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களும் அங்கு வந்திருப்பதா சொல்லியிருந்தீங்க. இதுல புதிய அதிபருடைய உரை என்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. அந்த உரையில ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அது குறித்த தகவல் ஏதேனும் வெளியாகி இருக்கா? அமெரிக்கா ஃபர்ஸ்ட், அமெரிக்கா வின், அதுதான் அவருடைய தேர்தல் பிரச்சாரமாகவும் இருந்தது. அமெரிக்க அதிபர் தேர்தல் வரலாற்றிலேயே தொடர்ச்சியாக 2 முறை அதிபர்கள் வெற்றி பெறுவார்கள். இதற்கு முன்பு நம்ம ஒபாமாவை பார்த்திருக்கிறோம், அதற்கு முன்பு ஜார்ஜ் புஷ் பார்த்திருக்கோம். இந்த மாதிரி தொடர்ச்சியாக வெற்றி பெறுவார்கள். ஆனால் டொனால்டு டிரம்பை பொறுத்தவரை ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவர் 2020 அவர் வெளியில போகிறாரு, அவர் தோல்வி அடைஞ்சிடறாரு, பைடன் வெற்றி பெறாரு. பைடன் வெற்றி பெற்ற பிறகும் டொனால்டு டிரம்ப் தான் மீண்டும் அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்படுகிறார். இதுதான் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அரசியல் நிபுணர்களாலும் ரொம்ப உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. கொரோனா உச்சத்துல இருந்த காலகட்டத்துல அறிவியலுக்கு புறம்பான சில கருத்துக்கள் சொன்னார் அப்படிங்கிறதுனால அவருடைய பேச்சுக்கு எதிராக பல நாளேடுகள் எதிர்கருத்துக்கள் எழுதினாங்க. மேலும் அவர் மீதான சில பாலியல் குற்றச்சாட்டுகளும் கூட இருந்த நிலையில அத்தனையும் அவர் உடைச்சிருக்கிறாரு. 1 வாரத்துக்கு முன்னாடி தான் அவர் மீது சாட்டப்பட்ட அந்த வழக்கு விசாரணையில டொனால்டு டிரம்ப் மீது எந்த விதமான தவறும் இல்லை என நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா டொனால்டு டிரம்பினுடைய உரையை பொறுத்தவரை நாட்டினுடைய பொருளாதாரம், நாட்டினுடைய பாதுகாப்பு, அமெரிக்காவினுடைய படை, குறிப்பாக மத்திய கிழக்கு ஆசிய பிராந்தியத்திலையும் சரி, அடுத்து கனடா, மெக்சிகோ போன்ற அண்டை நாடுகளுக்கும் அதிக அளவுக்கு நம்ம உதவி பண்றோம். ஆனா அதன் மூலமாக அமெரிக்கர்களுக்கு கிடைக்கும் பலன் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். முதல் முறையாக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, எஃபிஷியன்சி அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. விக்னேஷ், அது எஃபிஷியன்சி அப்படின்னா நாட்டுல எவ்வளவு செலவு பண்றோம், அந்த செலவை சுருக்கி அதை பலனளிக்கும் வகையில எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதுக்காக அந்த டிபார்ட்மெண்ட் உருவாக்கி இருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு செக்ரட்டரியா நியமிக்கப்பட்ட ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.